ஹாய் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஜேக்கட் ஒன் ஷாட் ரோமியோ ஜூலியட் எக்கிக் லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இருக்காது. எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் ஸ்டோரிக்கு வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் மறக்காமல் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் எதுவும் வேணாம், நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஜேகே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11:30 போல் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். வர வழியில் எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. டேய், எங்கடா இருக்க? அம்மா, பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகேம்மா. இப்போ நீங்கள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக உங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிடும். நீங்கள் காரை லாக் பண்ணிட்டு இறங்கி நடந்து வரீங்க. அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வரீங்க. அப்போது ஒரு காரு செம்ம ஸ்பீடில் உங்களை ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரியே வருது. அப்போ தான் ஜேகே உங்களை பார்க்குறான். ஏய் ஜேகே அப்படியே ஓடி வந்து உங்களை பிடிச்சி இழுத்துறான். இழுத்த ஃபோர்ஸில் அப்படியே 2 பேரும் அந்த ரோட்டில் உருண்டு பிறண்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே கீழே, நீங்கள் ஜேகே மேலே படுத்திருக்கீங்க. உங்கள் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஃபேஸ் கவர் ஆகிருக்கும். ஜேகே அப்படியே அவனோட ஒரு ஃபிங்கர் வச்சு உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஒரு செகண்ட் பார்க்குறான். ஏய், என்னையா அப்படி பார்க்குற? என்ன என்ன சைட் அடிக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் ஏன்டா இன்னும் என் மேலே படுத்திருக்க? எந்திரி. என்ன, நான் உன் மேலே படுத்திருக்கேனா? ஹலோ, நீங்கள் தான் என் மேலே படுத்திருக்கீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. ஓ ஆமாம்ல, சாரி. நீங்கள் அப்படியே ஜேகே மேலேருந்து எந்திரிச்சிடுறீங்க. ஜேகேவும் எந்திரிச்சிட்றான். நீங்கள் அப்படியே அவன் மேலே விழுக போகிறீங்க. அம்மா தாயே, கொஞ்சம் ஸ்டெடியாக நில்லு. அப்போ அந்த வழியாக போலீஸ் ரவுண்டிங் வராங்க. உங்கள் 2 பேர்த்தையுமே பார்த்துட்றாங்க. ஏய், இங்கே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அஜியோ சார், நான்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணல, இந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கா. சார், இவன் போய் சொல்கிறான், இவன் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், இவனை ஊத சொல்லுங்க. ஏய், போய் ஊது. அம்மா தாயே, கொஞ்ச நேரம் சும்மா இரு. டேய், யார் இந்த பொண்ணு? அஜியோ, யாருன்னு கேட்குறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? ஏய், உங்ககிட்ட தான் கேட்குறேன். சார், இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார். சார், இவன் போய் சொல்கிறான், நம்பாதீங்க, நான் இவன் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. சத்தியமாக இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. டேய், அந்த பொண்ணு என்ன சொல்கிறா? ஐயோ சார், இவ ஏதோ குடிச்சிட்டு வளர்றா சார், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது. கான்ஸ்டபிள், இவனை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். ஏய் கான்ஸ்டபிள், நீங்கள் போங்க. ஓகே சார். ஜேகே அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சார், எடுத்தாச்சு. டேய், இந்த பொண்ணை ஒழுங்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற, புரிஞ்சுதா? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. போலீஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ, இவளை என்ன பண்ணுறது? பேசாமல் இப்படியே விட்டுட்டு ஓடிடலாமா? ஒருவேளை இவளை ஏதோ பண்ணிட்டாங்கன்னா வார்னிங் ஹெட்லைன் நியூஸே நம்மளோட தான் வருமே. சியோலில் இளம் பெண் கொலை, கொலையாளி ஜங்கு போலீஸிடம் சிக்கியுள்ளார். ஐயோ, நினச்சி பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. வேண்டாம், இவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம். ஏங்க, வாங்க போகலாம். ஏய், என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. ஏய், என்ன ரேப் பண்ண கூட்டிகிட்டு போறியா? இரு, நான் போலீஸை கூப்பிட்றேன். ஐயோ, அப்பெல்லாம் இல்லைங்க. போலீஸ் போலீஸ், எங்க சும்மா இருங்க, இங்க பாருங்க, சத்தியமா உங்களை அந்த எண்ணத்துலலாம் கூட்டிட்டு போல, வாங்க. இல்லை, நான் வரமாட்டேன், என்ன ரேப் பண்ணதான் கூட்டிட்டு போற. ஐயோ, இங்க பாருங்க, உங்க மேல சத்தியமா அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை, வாங்க போலாம். நிஜமா இல்லைல்ல? சத்தியமா இல்லை, வாங்க. சரி. ஏய், என்னங்க, எனக்கு கால் வலிக்குது, என்னை தூக்கிட்டு போ. இங்க பாருங்க, என்னெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, கொஞ்சம் நடந்தே வாங்க. நான் வர மாட்டேன், என்னை தூக்கிட்டு போ. ஐயோ, இது வேறையா? சரி, வாங்க. ஜேகே அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அவன் பைக்கில் உட்கார வைக்கிறான். உங்களால் ஸ்டெடியாக உட்கார முடியல. நீங்கள் ஜேகே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உக்காந்துக்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க, கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா?
ம்ஹும். நான் எடுக்க மாட்டேன். ப்ளீஸ்ங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க கையெடுங்க. ஜேகே அப்படியே உங்க கையை எடுத்து விடுறாரு. நீங்க அப்படியே இன்னும் டைட்டா கட்டி பிடிச்சு உக்காந்துக்கிறீங்க. ஓ, இதுல போனா போட்டுன்னு அப்படியே விட்டுருக்கணும். இவளை காப்பாத்தணும் பாரு. என்ன நானே அடிச்சுக்கணும். ஏய், சீக்கிரம் என்னை கூட்டிட்டு போ. ம், கூட்டிட்டு போறேன். ஸோ நீங்களும் ஜேக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க. தலை வலிக்குதே. நான் எங்கே இருக்கேன்? அச்சோ, நான் எப்படி இங்கே வந்தேன்? நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கீங்க. அந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஹோட்டல். நீங்கள் அந்த ரூமை பார்த்ததுமே அப்படியே டென்ஷன் ஆயிடுறீங்க. உடனே ரிசப்ஷன் குறைங்க. ஏய், என்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா? மேம் டென்ஷன் ஆகாதீங்க. ஏய், ஃபஸ்ட்டு என்னை யார் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவரோட அட்ரஸே கொடுக்குறேன். கொடு. அந்த ஸ்டாஃபு ஜேகேட அட்ரஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் உடனே ஜேகே கால் பண்ணுறீங்க. திஸ் நம்பர் கரண்ட்லி ஸ்விட்ச் ஆஃப். ஓ ஷிட், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இடியட். என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை. நீங்கள் அவன் யாருன்னு பார்த்துருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்டாஃப் சிசிடிவி கேமராவில் ஜேகே காட்டுறான். மேடம், நேற்று நைட் இவர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தார். நீங்களும் பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை அழகாக பிரைடல் ஸ்டைலில் அந்த ரூம் கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறீங்க. இந்த ரூமியை தான் என்னை கூட்டிகிட்டு வந்தானா? இருக்குடா உனக்கு. பில் எவ்வளோ ஆச்சு? சார் பே பண்ணிட்டார் மேடம். பே பண்ணிட்டானா? ஓகே, நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. நீங்கள் நிறைய டைம் ஜேகே கால் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னே வரும். இப்போ ஆஃப்டர்நூன் 12:30. ஜேகே அவனோட ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா எழுப்புறாங்க. டேய் ஜேகே, எந்திரி, மத்தியானம் ஆயிடுச்சுடா, காலேருந்து தூங்கிட்டே இருக்க, எந்திரி. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோம்மா. டேய், எந்திரிச்சு சாப்பிடவா. காலையில எதுவும் சாப்பிடல, இப்போ சாப்பிடுவா. வரேன் இருங்க. ஜேகே பெட்லேருந்து எழுந்திரிச்சு அவனோட ஃபோனை ஆன் பண்ணுறான். கரெக்டாக நீங்கள் அந்த டைம் கால் பண்ணுறீங்க. டேய், யார்டா நீ, எங்கே இருக்க? ஹலோ, ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்க? நேற்று நைட்டு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சல, அவ தான் பேசுகிறேன். நீங்களா? ஆமாம். என்ன சொல்லுங்க. இங்கே பாரு, நான் உன்னை மீட் பண்ணும் மால் பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்வா? என்னாலாம் வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். எனக்கு தெரியாது, நீ இப்போ வர்ற. ஹலோ, நான் தான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல. வேணும்னா நைட் மீட் பண்ணலாம். ஓகே, நான் நைட்டு பப்பில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், சீக்கிரம் வந்துடு. ஓகேங்க. 2 பேருமே காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் 10 o'clock. ஜேகே அந்த பப்புக்கு வரான். நீங்கள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான், நீங்களும் ஜேகே பார்க்குறீங்க. ஏய், ஏன் அங்கேயே நின்ட்ட? கம் 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 கம், வா 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 வா. நீங்களும் ஜேகே ஒரு டேபிளில் போய் உட்காடுறீங்க. என்ன குடிக்கிற? ஹாட்டா, ஜின்னா, ரம்மா, இல்லை பியரா? எனக்கு எதுவும் வேண்டாங்க, எனக்கு ஒரு கப் காஃபி போதும். என்ன, காஃபியா? ஏய், இது பார்த்தா உனக்கு காஃபி ஷாப் மாதிரி தெரியுதா? இங்கே ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏண்டா, இதை குடி. நீங்கள் அந்த கிளாஸ் அப்படியே ஜேகே கிட்ட தள்ளுறீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குற? வேண்டாமா? சரி, நானே குடிச்சுக்கிறேன். நீங்கள் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறீங்க. இங்கே பாருங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளம்பணும். சொல்கிறேன், வெயிட் பண்ணு, சொல்கிறேன். உண்மை சொல்லு, யார் நீ? அது என் நேம் ஜங்குக், நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஏய், நான் அதெல்லாம் கேட்கல. நேற்று நைட்டு எதுக்கு என்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்ச? நேற்று நைட்டு நீங்கள் இந்த நீங்கள் வாங்க போங்கலாம் சொல்லாத. என் நேம் வயன். வயன் சொல்லு. சரிங்க, இப்போ தானே சொன்னேன். சரி வயன், சொல்லு. நேற்று நைட்டு நீ நல்லா குடிச்சிட்டு ரோட்டில் தள்ளாடிட்டு இருந்த. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் தான் உன்னை காப்பாற்றிட்டு போய் அந்த ஹோட்டலில் படுக்க வச்சேன், போதுமா? படுக்க வச்சு என்ன பண்ண? என்ன என்ன ரேப் பண்ணியா?
ஏய் இங்க பாரு, நான் நல்ல ஃபேமிலியில சேர்ந்தவன். நான் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை. நீ அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னா என் பேக்ல ஐடி கார்டு இருக்கு. ஐடி கார்டில் என் வீட்டு அட்ரஸ் இருக்கு. நீ என் வீட்டுக்கு கொண்டு போய் விடாம எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போன? அது எந்த மாதிரி ஹோட்டல் தெரியுமா? அது அந்த 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 மாதிரி ஹோட்டல். ஓ, சாரி வயன். அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் டென்ஷன்ல உன்னை அந்த ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டேன். அது டென்ஷன் இல்லை, உனக்கு வேற இன்டென்ஷன். என்ன இன்டென்ஷனா? ஆமா, நீ என்னை ஏதோ பண்ணிட்ட. ஐயோ, உன் மேல சத்தியமா நான் எதுவும் பண்ணல வயன். நான் நம்ப மாட்டேன். நீ என்னை ஏதோ பண்ணியிருக்க. சொல்லு, என்ன பண்ண? இங்க பாரு பையன், சத்தியமா நான் உன்னை எதுவும் பண்ணல. இல்ல, நீ ஏதோ பண்ணியிருக்க, எனக்கு தெரியும். நீங்க அப்படியே அந்த டேபிள் மேலேயே படுத்துறீங்க. ஏய், ஏன்டி இப்படி உசுர வாங்குற? சத்தியமா நான் உன்னை ஏதோ பண்ணலடி. ஒயன், நான் போட்டுமா? ம், நீ போகக்கூடாது. நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போ. ம், நான் சத்தியமா உன்னை எதுவும் பண்ணலடி. ஏய், சொல்லு. நீங்கள் அப்படியே ஜேகே கையை டைட்டாக பிடிச்சிட்டு தூங்கிடுறீங்க. இப்போ டைம் 12 ஆகுது. வெயிட்டர் வரான். சார், க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. டோட்டல் பில் 7000 சார். அது மேடம்கிட்ட வாங்கிக்கோங்க. அவங்க தான் டைட்டாகி தூங்கிட்டாங்களே சார், நீங்கள் கொடுங்க. என்ன, நான் கொடுக்கணுமா? ஏய், நான் எதுக்கு கொடுக்கணும்? கொடுக்க மாட்டிங்களா? ம், நான் தர மாட்டேன். டேய், அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணுங்கடா. ஏய், எதுக்கு க்ளோஸ் பண்ண சொல்கிற? போலீஸ் வருவாங்க, அதுக்கு தான். ஏய், இதுக்கெல்லாம் எதுக்கு போலீஸு? ஐயந்தா. ஜேகே கார்டு எடுத்து கொடுக்குறான். அந்த வெயிட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 மினிட்ஸில் கொண்டாந்து தரான். இந்தாங்க சார். ஓகே, சரி, நான் கிளம்புறேன். சார், மேடமை கூட்டிகிட்டு போங்க. இங்கே வாவேன். என்ன சார்? நான் கொஞ்சம் பணம் தரேன், நீ அவளை கூட்டிகிட்டு போ. நான் எதுக்கு சார் கூட்டிகிட்டு போகணும்? போலீஸ் வருவாங்க, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஏய், நான் சும்மா ஜோக் பண்ணேன். இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் கூட்டிகிட்டு போகிறேன். சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க சார். போகிறேன் இரியா. எல்லாம் என் தலை எழுத்து. ஒயன், ஒயன். எந்திரி போகலாம். ஜேகே அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வரான். உங்கள் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஒயன், டோர் கீ கொடு. என் பேக்கெட்டில் இருக்கு, நீ எடுத்துக்கோ. ஏய், எடுத்துக்குட்ரி. நீ எடுத்துக்கோ ஜேகே. எடுக்கிறேன். ஏய், டச் பண்ணாமல் எடுக்கிற. போட்டிருக்கதே ஜட்டி சைஸ்க்கு ஒரு ஷார்ட்ஸு, இதில் வேற டச் பண்ணாமல் எடுக்கணுமா? இதில் மட்டும் வெவ்வரமாக இருக்கு. ஜேகே, சீக்கிரம் எடு. எடுக்கிற ஒயன். ஜேகே அப்படியே தொட்டும் தொடாமல் ஒரு மாதிரி ஷையாக உங்கள் பேக்கெட்லேருந்து அந்த கீயை எடுத்துட்றான். பா. இப்போ ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை பெட்ரூம் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறான். ஜேகே, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட படுத்துக்கோ வா. நீங்கள் அப்படியே ஜேகே பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜேகே உங்கள் மேலேயே விழுந்துடுறான். ஏய் ஒயன், விட்டு என்ன? விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நைட்டு என் கூட படு வா. ஏய், விட்ரி. நான் விட மாட்டேன் ஜேகே, விட்டா நீ ஓடி போயிடுவ. நான் எங்கேயும் போகல, விட என்ன? நீ போக மாட்டல்ல? நான் போக மாட்டேன், விடு. சரி. நீங்கள் ஜேகே விட்டுறீங்க. ஜேகே உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களுக்கு தெரியாமல் வெளியே ஓடி வந்துடுறான். பா, இவ ரொம்ப டேஞ்சர். சார், ஜேகவும் அப்படியே அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. நேற்று நைட்டும் ஓவர் அடிச்சா. அப்போ உங்கள் பக்கத்தில் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும், அதை பார்க்குறீங்க. என்னது இது? ஏதோ எழுதியிருக்கு. ஹோட்டல் பில் 3000, ட்ரிங்க்ஸ் பண்ணது 7000, டோட்டல் 10,000. மறக்காமல் ஜிபே பண்ணிவிடு. ஓ, எதுவும் வேலையா? ஜிபே பண்ணுமா உனக்கு? ஜிபே பண்ணுறேன்டா, பண்ணுறேன். இப்போ ஜேகே கால் பண்ணுறீங்க. ஹலோ, யார்?
நேற்று நைட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சல, அவ தான் பேசுகிறேன். ஓ, நீயா? சொல்லுவேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் வீட்டுக்கு வா. ஏய், நான் ஆஃபீஸில் இருக்கேன், என்னாலாம் வர முடியாது. எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் வர. ஒயன், எனக்கு ஒர்க் இருக்கு ஒயன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, கட் பண்ணு. ஜேகே காலை கட் பண்ணிடுறான். என் காலே கட் பண்ணுறியா? வரேன் இருடா. நீங்கள் நேராக ஜேகேயோட ஆஃபீஸ்க்கே போகிறீங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு வெளியே நின்று ஜேகே கால் பண்ணுறீங்க. ஜேகேவும் அட்டன் பண்ணுறான். ஏய், இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? ஜேகே, நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன். நீ வரலன்னு நினச்சிக்குவேன், நான் உள்ளே வந்துடுவேன். ஏய், உன்னை யார்ட்டு இங்கே வர சொன்னது? ஒழுங்கா அங்கேருந்து கிளம்பு. ம், முடியாது. நீ வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுவேன். ஏய், இங்க பாரு, என்னாலாம் வர முடியாது. ஒழுங்கா அங்கேருந்து கிளம்பிடு. முடியாது ஜேகே. என்ன டென்ஷன் பண்றாளே. ஜேகே அப்படியே காலை கட் பண்ணிடுறான். என் காலே சும்மா சும்மா கட் பண்ணிட்டு இருக்கல்ல, வரேன் இருடா. நீங்க நேரம் உள்ள போறீங்க. அங்க ஒர்க் பண்றீங்க எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க. நீங்க பார்க்கவே அப்படியே செம்ம ஹாட்டா இருப்பீங்க. அப்ப ஜேகேயோட ஃப்ரெண்டு ஜிமினும் தயங்கும் உங்களை பாக்குறானுங்க. டே மச்சான், யாருடா இந்த அரபிக் குத்துற? பார்க்கவே செம்ம ஹாட்டா இருக்காளே. டே ஜிமினு, உன் தங்கச்சி அப்படி பார்க்காத. என்ன தங்கச்சியா? ஆமாண்டா மச்சான், அவ என் ஆளுனா உனக்கு தங்கச்சி தானே. ஏ, அவ என் ஆளுடா. ம், என் ஆளு. நீங்க ஜிமினி தயங்கையும் பார்த்து ஒரு மாதிரி கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போறீங்க. அப்ப ஜேகேயோட மேனேஜர், பேங்க் பிடியும் செக்யூரிட்டியும் அங்க வராங்க. நீங்க நேரம் அவங்க கிட்ட தான் போறீங்க. செக்யூரிட்டி, யார் அந்த பியூட்டி நம்ம கிட்ட வரா? தெரில சார். ஹாய் சார். ஹாய், இந்த ஆஃபீஸில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ இல்லை சார். அப்புறம் நீங்கள் யார்? நான் மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக். ஆக்சுவலாக நான் அவரை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், கூப்பிட்றீங்களா? இங்கே ஜிம்மினும் தயாங்கும் நீங்கள் ஜேகேயோட ஒய்ஃப்னு சொன்னதுமே அவனுங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. டே தயங்க, என்ன சொன்ன? அவன் எனக்கு தங்கச்சின்னு சொன்னியா? இப்போ பார், அவளும் உனக்கு தங்கச்சி தான்டா. அட போடா, நானே நொந்து போயிட்டேன். நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு ஃபிகர் வந்திருக்கு, உஷார் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு பார்த்தா இந்த ஜங்குக் பையன் எனக்கு முன்னாடியே முந்திக்கிட்டான். சரி விட்றா, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், போடா. ஜேகே ஒர்க்கில் பிஸியாக இருக்கான். எனி அர்ஜென்ட் மேட்டர்? சார் கொஞ்சம் கிட்ட வாங்களேன். சொல்லுங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பேபி வேண்டான்னு. புரியுது. ஸ்மால் ப்ராப்ளம் தான், டோன்ட் வரி. செக்யூரிட்டி, ஜேகே வர சொல்லு. ஓகே சார். ஜேகே சார், உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஒய்ஃபா? ஆமாம் சார், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவள ஒயன், ஜேகே வர வரைக்கும் என் கேபினில் வெயிட் பண்ணுங்க, வாங்க. ஓகே சார். இப்போ ஜேகே வரான். ஏய், இங்க என்னடி பண்ற? எதுக்கு வந்த? பாரு சார், உங்க முன்னாடி எப்படி திட்டுறாருன்னு. டே இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகுற? ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா பேசுவ? என்ன மனுஷன்டா நீ? சார், நான் இவரை வெளியே கூட்டிட்டு போட்டுமா? நீ கூட்டிட்டு போமா. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? சார், இவ என்ன எங்க கூட்டிட்டு போறா? அது உன் ஒய்ஃப் சொல்வா, போ. நீ கூட்டிட்டு போமா. தேங்க்ஸ் சார். ஜேகே வா போலாம், சீக்கிரம் போலாம் வா. ஏய் விட்ரி என்ன, வா ஜேகே. நீங்க ஜேகே வெளியே கூட்டிட்டு வந்துடுறீங்க. ஏய் ஃபர்ஸ்ட் என் கையை விட்றி. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்றேன்டா, சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஹோட்டல் கூட்டிட்டு போய் படுக்க வச்ச. நேத்து நைட்டு என்ன பெட்ரூம் கூட்டிட்டு போய் படுக்க வச்ச. ஏய், நீ தாண்டி சொன்ன என் ஐடி கார்டில் அட்ரஸ் இருக்கு, என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுன. ஆமா சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்னை கேட்ல விட்டு போயிருக்கணும். பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கினா அப்ப நீ என்ன ஏதோ பண்ணிருக்க தானே. ஏய் வாய மூட்ரி. நான் எதுக்குடா வாய மூடணும்? சொல்லுடா, என்ன பண்ண? என்ன இங்க பாரு, நான் உன்னை எதுவும் பண்ணல. ஹோ, நீ சொன்னா நான் நம்பணுமா? ஏய், நீ என்ன லூசாடி? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதா? ஏய், ரொம்ப ஓவரா பேசாதடி. நான் அப்படித்தாண்ட பேசுவேன். என்னடா பண்ணுவ? ஜேகே அப்படியே உங்களை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். ஏய் விட்டுற, என்ன விட்டு. ஏய் விட்டு. ஜேகே அப்படியே உங்களை விடல, இன்னும் அப்படியே அழுத்தி கிஸ் பண்றான். நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே ஐஸை க்ளோஸ் பண்ணி நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்றீங்க. இப்போ 5 மினிட்ஸ்லேயே அந்த கிஸ் பிரேக் பண்ணிடுறீங்க. ஏய், இப்போ வரைக்கும் நான் உன்னை எதுவும் பண்ணலை, ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா என்னை ஏதோ பண்ணுன்னு சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ இன்னைக்கு நைட் ரெடியாரு,
நான் உன்னை பண்ணுறதுக்கு வரேன். ம். ஜேக்கு அப்படி சொன்னமே நீங்கள் வேடு ஐஸில் பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? நீங்கள் அவனை தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. ஏ வயன். ம். ஐ லவ் யூ. நைட்டு வெயிட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ம். சீ போடா. நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜேக்கும் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். இப்போது கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. நேராக உங்கள் ரூம் போய் மிரர் முன்னாடி நின்று பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸே டச் பண்ணி பார்க்குறீங்க. ஜேக்கே கிஸ் பண்ணதான் உங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதை அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் 10:30 ஜேகே உங்கள் வீட்டுக்கு வரான். நீங்கள் ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏய் என்ன எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்த போல? ம். அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் என்ன வெயிட் பண்ணதுக்கும் பொண்டாட்டியா? நீ என் பொண்டாட்டி இல்லை தான், ஆனால் பொண்டாட்டியா ஆக போகிறது தானே. வாடி. ஜேகே அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலாக தூக்கிட்டு பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறான். டே எனக்கு கீழே இறக்கி விடு. சொன்னா கேளு ஜேகே, என்னை இறக்கி விடு. முடியாது. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் இல்லை. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டேன். ஏய் நீ விளையாட்டுக்கு தான் சண்டை போட்ட, ஆனா எனக்கு இப்ப சண்டை போடணும். அது பெட்ல செக்ஸ் சண்டை போடணும். வாடி. ஜேகே என்னடா பேசுற? இங்க பாரு, சொன்ன கேளு ப்ளீஸ், என்னை கீழே இறக்கி விடு. முடியாது. ஜேகே அப்படியே உங்களை பெட்ரூம் கூட்டிட்டு போய் கீழே இறக்கி விட்டு அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்றான். ஐயோ இவன் என்ன வேற மூட்ல வந்திருக்கான். இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஐடியா. ஜேகே என்ன? இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ். ஸோ இதெல்லாம் வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீ வீட்டுக்கு கிளம்பு. ஹோ உனக்கு பீரியட்ஸா? ஆமாம் ஆமாம். சரி வா, உனக்கு பீரியட்ஸா இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். ஐயோ ஜேகே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கிளம்பு. ஏய் நான் செக் பண்ணும், வாடி. வேணாம் வேணாம். ஏய் வா. ஜேகே அப்படியே உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டே போகிறான். ஜேகே ப்ளீஸ் விடு. ஏய் வான்னு சொன்ன. இங்கே பாரு ஜேகே, எனக்கு பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, கையை விடு. என்கிட்டயே உன் விளையாட்டை காட்டுறியா? வா, என் விளையாட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஐயோ என்னடா பண்ண போற? என்ன பண்றேன்னு பாருடி. ஜேகே அப்படியே உங்களை பெட்ல தள்ளுறான். ஜேகே எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம். எனக்கு வேணுமேடி, எனக்கு வேணும். சொன்ன கேடு, ப்ளீஸ் என்கிட்ட வராத. நான் வருவேன்டி. ஜேகே அப்படியே உங்கள் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ண கிட்ட வரான். நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. ஏய் கழட்ட விடுறி. முடியாது. கழட்ட விடு. வேண்டாம் ஜேகே. ஜேகே அப்படியே சடனாக உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறான். ஜேகே என்னடா பண்ணுற? எதுவும் பேசாத. ஏய் வேண்டாண்டா. ஏய் எனக்கு வேணுண்டி செல்லம். நீ தானே என்னை எதுவும் பண்ணியா பண்ணியா பண்ணியான்னு கேட்டல. இன்னைக்கு உன்னை எப்படி பண்ண போறேன்னு பாரு. ஏய் நான் அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன். நீ விளையாட்டுக்கு சொன்னியோ இல்லை சீரியஸாக சொன்னியோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் இன்னைக்கு உன்னை பண்ணணும். ஏய் வேண்டாண்டா. ஏய் எதுவும் பேசாத, சைலண்டாரு. ஜேகே உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணி உங்கள் இன்னருக்குள்ளே கையை விடுறான். டே அங்கெல்லாம் எதுக்குடா டச் பண்ணுற? ஏய் அங்கெல்லாம் டச் பண்ணும்டி. வா என்னடி செம்மையாக வச்சுருக்க. ஏய் ப்ளீஸ்டா அங்கேருந்து கையெடு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரினா எப்படி இருக்கு? ஜேகே ப்ளீஸ் வேண்டாம், கையெடு. நீங்கள் ஜேகேயோட கையை எடுத்து விடுறீங்க, அவன் திரும்பவும் உள்ள கையை விடுறான். டி ப்ளீஸ்டா. செம்மையா இருக்குடி. ப்ளீஸ் சொன்ன கேளு. வேண்டாம். எனக்கு வேணும்டி. எதுவும் பேசாத. உன்னை அப்படியே அந்த இடத்துல பண்ணணும் போல இருக்கு. அப்படியே உங்கள் இன்னரையும் ரிமூவ் பண்ணிடுறான். இப்போ உங்களை கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல கையை வச்சு ரப் பண்ணுறாரு. ஜேகே ஸோ உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, உங்களாலுமே ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களும் ஜேகே அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே செம்ம ஹாட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே இப்போ உங்கள் ப்ரெஸ்ட்டுக்கிட்ட வந்து அப்படியே உங்கள் 2 ப்ரெஸ்ட்டையும் போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே லிப் பண்ணி பைட் பண்ணுறாரு. ஜேகே அழைக்குது.
ஸ்லோவாக பைட் பண்ணு. ஆ ஆ. இப்போ உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி லிப் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரான். இப்போ உங்கள் நெவில் கிட்ட வரான். அந்த இடத்துல டங்க் வச்சு செம்மையாக ப்ளே பண்ணுறான். உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரான். இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறான். உங்கள் 2 காலையும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல செம்மையாக லிப் பண்ணுறான். உங்களுக்குன்னா அப்படியே ஓவராக மூட் ஆகுது. நீங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே அந்த இடத்துல செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஆ ஆ ஜேகே போதும்டா. டேய் என்னால் முடியல. ஏய் இருடி, செம்ம டெஸ்ட்டாக இருக்கே. ஜேகே அப்படியே செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். உங்களால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் சடனாக ஜேகே கீழே தள்ளிட்டு நீங்கள் மேலே வந்துடுறீங்க. ஏய் என்னடி பண்ண போகிற? ஆ நீ என்னென்ன பண்ணியோ அத்தனையும் உனக்கு பண்ண போகிறேன். ஏய் சீரியஸாக என்ன பண்ண போறியா? ம் ஆமாம். நீங்கள் ஜேக்கோட கையை நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டு அவன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஒரு இடம் விடாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் கீழே வரீங்க. அவன் உங்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன பண்ணானோ அதோட டபுள் மடங்காக நீங்கள் அவனை வச்சு சும்மா செய்கிறீங்க. அவனும் செம்மையாக மூவ் ஆன் பண்ணுறான். ஏய் அப்படி தாண்டி என்ன செம்ம ஃபஸ்ட்டாக பண்ணு. நீங்களும் செம்ம ஃபஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் உங்களை சடனாக கீழே போட்டு அவன் மேலே வந்துடுறான். இப்போ உங்கள் பிரஸ்ட்டை சப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கையை கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஃபிங்கரிங் பண்ணி விட்டுறான். ஆ ஏய் வலிக்குதுடா. ஏய் ஃபஸ்ட்டு வலிக்குண்டி, அப்புறம்தான் என்னது இன்சர்ட் பண்ணுறப்போ உனக்கு பெயினாக இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏய் வேண்டாம் ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் உன் ஃபிங்கர் எடு. வலிக்குது ஜெக்கி. ஏய் இருடி செல்லம். அவன் ஃபிங்கரிங் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களால் பெயினே தாங்க முடியல. இப்போ ஃபிங்கரிங் கம்ப்ளீட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட்டு அவனோடதை இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அந்தளவுக்கு பெயின் தெரில. போக போக அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஓவராக பெயின் ஆகுது. செம்மையாக கத்துறீங்க. ஜிகே விட்டுடா, வலிக்குது. ஏய் ப்ளீஸ் வெளியில் எடு. ப்ளீஸ் ஜிகே வெளியில் எடு. ஏய் இருடி செல்லம், இப்போதான் உள்ளே போகுது. ஏய் வேணாம் எடுடா, வலிக்குது. ஜெய்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் காதில் வாங்கலை. அவன் பாட்டுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த மெகட் செம்ம ஹாட்டாக போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே நீங்களும் அந்த பெயினோடவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி செம்ம ஹாட்டாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் செம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த மெகட் போகுது. ஓகே டார்மீஸ், இந்த ஒன் ஷாட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இந்த விஷயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.